What bro? It's very wrong bro. பண்ணுங்கன்னா What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. Wrong. வணக்கம். நம்ம வந்து இது குட் பேட் அண்ட் அக்லி டீசர் ரியாக்ஷன் பார்த்தோமா. பட் அது நமக்கு பிடிச்சிருந்துச்சு. நம்ம பார்த்தது நிறைய பேருக்கு பிடிக்கல. அவங்க நம்மள அணில் கூட்டம் நினைச்சிருந்திருப்பாங்க. அணில் கூட்டம் இல்லையா? ஆக்சுவலி அணில் கூட்டம் அது எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. அது பர்டிகுலர் பர்சன் பிடிக்கணும். எப்படி எனக்கு தெரிஞ்சு துப்பாக்கி வந்து எல்லா ஆடியன்ஸ்க்கு எல்லா ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருந்த மாதிரி. அது ஆக்சுவலி இவங்க எப்படித்தமா நினைச்சிட்டு இருக்காங்க, விஜய பிடிச்சவங்களுக்கு அஜித்தை பிடிக்காதுன்ற மாதிரியே ஒண்ணு நினைச்சிட்டு இருக்காங்க. விஜயும் பிடிக்கும் அஜித்தும் பிடிக்கும்ன்ற மாதிரி இருக்குல்ல. அந்த கேட்டகரி நாங்க விஜயும் பிடிக்கும் அஜித்தும் பிடிக்கும். உங்களுக்கு விடாமுயற்சி ட்ரெய்லர் டீசர் பார்த்தப்ப அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்ட் ஆகல. ஆனா இது பாக்குறப்ப இவ்வளவு ஒரு பிடிச்சிருந்துச்சு. அது மாதிரிதான் ஒவ்வொரு படமும் ஒரு கிளிக் ஆகுறதா. அந்த மேபி அந்த பர்டிகுலர் படம் அந்த ஆடியன்ஸ் ரீச் ஆகுதா இல்லையான்னா ஐ திங்க் அதோட மேக்கிங். அப்பனா டீசருக்காக ஸ்பெஷலா எதுவும் எடுத்தாங்களா? ஏன்னா அதுல இருந்து டீசர்ல இருந்த ஷார்ட்ஸ் எல்லாமே படத்துல இருந்தது மாதிரிதான் இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து நான் எனக்கு என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். நான் இது வரைக்கும் விஜய் சாரோடது மேக்கிங் வீடியோ வந்து இந்த கார் அவர் ஓட்டுவார்ல மங்காத்தா அஜித் சார். நான் சொன்னேன் அஜித் சார் அஜித் சார் தான் சொன்னேன். தெரியல. அஜித் சார் கார் ஓட்டுற அந்த சீன்ஸ்ல மட்டும்தான் மேக்கிங் வீடியோ நான் பாத்திருக்கேன். அந்த அது போட்டதுனால பாத்திருப்போம் நம்ம. சொல்றேன் அவர் கார் ரேஸ் பண்றது மாதிரி வீடியோஸ் தான் மேக்கிங்ல நான் பாத்திருக்கேன் அவரோட படத்துல. அவரு ஆக்ட் பண்ற மாதிரி மங்காத்தால வந்திருக்கும். மங்காத்தால இது போடுவாங்க கடைசியில. அதான்ப்பா அதுல கார் ரேஸ் தான் நான் பாத்திருக்கேன். கார் தானே அதுல வரும். அவர் வந்து அல்ல அவரை வைபவ பிக்கப் பண்ணுவார்ல கார்ல. பைக் கார் டக்குன்னு டோர் ஓபன் ஆகி க்ளோஸ் ஆகாது. அது என்ன படம்? அது அந்த படம் தான். பட் அது வந்து கார் ரன்னிங்ல வந்து கதை ஓபன் ஆகி வைபவ தூக்குறது வந்து அர்ஜுன் சார். கண்ணதாசா சேசுதாசா. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். நானும் யோசிக்கிறேன். குட் பேட் தெரியாம வாய் விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஷாட் அவர் போட்டிருக்காரு டாட்டூ. ஏகே ஒரு ரெட் டிராகன். அவன் போட்ட ரூல அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா? எஸ்டி சுரேஷ் தான் வராரு. அவன் மூச்சிலே முடிச்சறவா. சூப்பரா போட்டிருக்காங்க செட்டுலாம். காட்றேன். நல்லா போட்டிருக்காங்க செட்டு. சூப்பரா எல்லா கதையும் கெஸ் பண்ண முடியல. தெரியுதா? அதுல வர அந்த போலீஸாவும் வராரு, இதாவும் வராரு. இந்த இது ஷார்ட் மொக்க போட்டலாம். நார்மல் ஃபுட்டேஜுக்கும் அந்த படத்தோட ஃபுட்டேஜுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் நல்லா தெரியுதுல்ல. அது ஏன் அப்படி? ஆமா, அப்பதான் டிஐ பண்றது. பாட்டு ரிலீஸ் ஆனா செமையா இருக்கும். ஜி தானே பாட்டு கண்டிப்பா ஹிட் ஆயிடும். இல்ல எனக்கு டிஃப்ரெண்டா தெரியுது அது பார்க்கவே. கொஞ்சம் ஏஜ் கம்மியா இருக்க மாதிரி தெரியுது பாட்டு. இல்ல நான் அப்படி சொல்லல. இந்த ஷாட்டுக்கு தான் சொல்லியிருந்தாங்க. சுனில் இருக்காரு.
நானும் பாத்துட்டு இருக்கேன் ஒரு இதுதான் என்னன்னு தெரியலன்னு சொன்னோம்ல, வாலி ஸ்டைல். ஆமா My darlings, missed you all. அது மார்ச் 18 மார்ச் 18. ஓகே, இன்னும் 4 days இருக்கு. டியூஸ்டேவா? ஏன் நாளைக்கே ரிலீஸ் பண்ணலாம்ல? மார்ச் 18 என்னது? மாசா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஜிவி பிரகாஷ் கொஞ்சம் இப்ப மியூசிக்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. அவர் இப்ப கடைசியா இது கிங்ஸ்டன் போட்டிருக்காரா? மியூசிக் அதுல அவரு படம் அவரு தானே போட்டிருப்பாரு. இது அது என்ன, நிலவுக்கு என் மேல் என்ன அடிக்கும், அது செமையா இருந்துச்சு. நான் படம் பார்க்கலாம், நான் சாங்ஸ் எனக்கு எக்ஸாக்டா தெரியல. என்னன்னா அந்த ஒரு ஃபுட்டு செட்டப் இருந்துச்சு, அடிச்சு உடைக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு எல்லாம் போட்டோம்னா இட்லி கடைய உடைக்கிற சீன் வருது, இட்லி கடை காலி அப்படி என்னடான்னு புரியல எனக்கு. அப்புறமா தான் பார்த்தா ஐ திங்க் அந்த இட்லி சட்னி ஏதோ இட்லி சட்னி இல்ல, இட்லி கடைன்னு தனுஷ் படம் டைரக்ட் படம் வருவதுல. ஸோ அதுவும் April 10th என்னதான் ரிலீஸ். ஸோ சேம் டே இது ரிலீஸ் ஆகுறதுனால அதுவும் எதுவும் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. செமையா இருந்துச்சு. இதுல எனக்கு இன்னும் ஏஜ் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி வந்து கம்மியா இருக்க மாதிரி ஏஜ் கம்மியா இருக்கு. அவரோட சார்மிங்கா டக்குன்னு பார்த்தேன்னு ஒரு அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்குல்ல. அதுல வந்து பாக்கும்போது வந்து மிஸ்ஸிங் இல்ல எனக்கு வந்து விடாமுயற்சியில அது மிஸ் ஆனிச்சு. அந்த ஒரு இது மேபி ஓகே, அது அந்த கேரக்டருக்காக அது நடிச்சாருங்கிறத தாண்டி ஒரு பார்த்த உடனே ஒரு இது வரல. இப்ப இந்த படத்துல ஒவ்வொரு சீன்லயுமே ஒரு அட்ராக்ஷன் இல்ல. பில்லால வந்து பாக்கும்போது அந்த ஒரு அந்த சார்மிங்னஸ், ஒரு கியூட் இருக்கும். அவருக்குன்னு ஒரு கியூட்னஸ் இருக்குல்ல, அது வந்து இருந்தது. அத வந்து நான் ஃபீல் பண்ணது வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்துல அவர் வந்து நான் ஒரு கூல் பாக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. எதை பத்தி கேர் பண்ணாம அந்த மாதிரி ஒரு அது மாதிரி ஒரு ஆக்டிங்கா நான் பாக்குற மாதிரி இருக்கு. அதனால எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பாப்போம். ஐ திங்க் செமையா வரும்னு தோணுது. லெட்ஸ் see. வேற ஒரு வீடியோல மீண்டும் சந்திப்போம்.